எல்லா கிட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட்டான குட்டி ஜாங்கிரி பண்ணுறதுக்கு 1 கப்பு உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். அதில் 1/8 டீஸ்பூன் உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்க்கணும். அதுக்கு ரெட் கலரும் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரும் சேர்க்கலாம். நான் சேர்த்தது எடிபிள் ஃபுட் கலர் தான். இது ரெண்டும் 1/8 டீஸ்பூன் போட்டால் போதும். இதை போட்டு நல்லா பீட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூஸாக பீட் பண்ணால் தான் சாஃப்டாக வரும். அப்புறம் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு வாணலியில் 1 கப்பு தண்ணியும் 2 கப்பு சர்க்கரையும் போட்டு கொதிக்க விடணும். இது அரைக்கம்பி பதத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். அந்த அரைக்கம்பி பதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிசு பிசுப்பாக வரும். 2 விரல்லையும் அந்த சிரப்பை தொட்டு விரலில் இது பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகாது, ஆனால் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் அதுக்கப்புறம் ரெட் ஃபுட் கலர் மறுபடியும் இதில் சேர்க்கணும். அந்த கலர் வரதுக்காக, சிரப்பில் கலர் நல்லா சேர்கிறதுக்காக, இது சூடு குறையாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க, ஜாங்கிரி பொரிச்சு எடுக்கிற வரைக்கும். இப்போது இந்த மாவை பைப்பிங் பேக்லேயோ இல்லை ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு அரை கவரை ஃபில்ல பண்ணால் போதும். அப்போ தான் ஸ்க்வீஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பைப்பிங் பேக்னால் அதை கரெக்டான அளவில் போட்டுட்டு அடியில் கட் பண்ணிவிடுங்க. இப்போ எண்ணெயை சூடு பண்ணி அப்பம் பண்ணுற அந்த இலுப்பச்சட்டியில் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த குழியில் நீங்கள் அதை ஃபில்ல பண்ணாலே போதும். ஒரு சைடு வெந்ததும் அதை ஏதாவது அப்பங்குத்துற குச்சிலையோ இல்லை ஃபோர்க்கோ யூஸ் பண்ணி திருப்பி போட்டு அந்த சைடும் பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வைக்கணும். இந்த மாதிரி 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து இந்த சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை ஊற வைக்கணும். அப்புறம் அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். குட்டி ஜாங்கிரி ரெடி.